வினோத்தை வந்துட்டு கேஸ்ட் வச்சு ஏதோ அசிங்கமாக திட்டாரு. திவாகரன்றவர் வந்து ஆமாம் ஆமாம். புகழை வந்துட்டு நீ லேடி கெட்டப்லாம் போடுற ஒரு ஆள் உனக்கு நல்லா மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது குடிச்சிட்டு தான் பண்ணுறாங்கலாம், அதெல்லாம் தவறான விஷயம். அப்படி குடிச்சிட்டா யாரோ ஒருத்தர் வந்து எங்கள் டீமில் ஒருத்தர் குடிச்சிட்டு ஏற்றார், அதுக்கு செம பிரச்சனை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாங்க, ஷார்ட் டைம்ல நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், அதனால பார்த்து பராமப்பட்டு நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறாங்கன்ற. நிறைய பேர்னா யார் பண்ணுறாங்க? நிறைய பேர் யார் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு என் மேலே தப்பு இருந்தால் உண்மை தப்பு இருந்தாலும் நீ என்னை ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தாலுமே நான் உன்னை அடித்து காயம் இருந்ததுன்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. இல்லை நான் ஹவுஸ் சைட்லேருந்து கூட கேட்குறேன், அப்போ அவரே கேட்கலாமேன்றேன். ஏன் மீடியாவுக்கு போய் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்க தேவையே? இதை எடுங்கிற கான்ட்ரவர்சி ஆகட்டா. நான் கேட்குறேன், திவாகர் என்ன சொல்கிறீங்க? சும்மா சொல்லு. நடிப்பாக இருக்கேன் வேற. இப்போ ஏன் நீ எவ்வளோ பைப்பர்? நீ ஒரு ஆங்கர் தானே. நான் ஏன் பைப்பர்? நான் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கான டைரக்டில் அவனை ஏன் பைப்படுற? ஏண்டா இப்படி எல்லாமே தப்பிச்சிருவீங்க. தப்பிச்சுட்டு எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்கள போட்டு கேட்பீங்க. தில்லு இருந்தால் இப்போ நான் பேசுகிறேன், இதை வைங்கடா. நடிப்பு அரக்கன். ஏய் நடிப்பு அரக்கன். அதுக்கு நடிப்பு சூறாவளி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் நான் இப்போ உண்மையெல்லாம் சொல்கிறேன். கண்ணாடி கேட்டு நீ கண்ணாடி நீ கண்ணாடி கேட்டு பயம் தெரிஞ்சிடும். என்ன நீ கண்ணாடி கேட்டு இல்லை, இந்த கண்ணாடி விட இது நல்லா இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணா, ஐயோ ஐயோ அத்தனை சுத்தலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ ஆங்கர் கண்ணாடி நல்லா இருந்ததுன்னு பிடிச்சி உடச்சிட்டாரு. இதுதான் டம் லைன். இப்படிதான் ஒருத்தர் கேமரா உடச்சிட்டானு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவின் நடன புயல், நடிப்பு அரக்கன். ஏய் நடிப்பு அரக்கன். அதுக்கு நடிப்பு சூறாவளி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் நான் எப்போ உண்மையெல்லாம் சொல்கிறேன். நடிப்பு சூறாவளி. எங்கள் அண்ணன் அமுதவன் இருக்கார், மல்டி டேலண்டட்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஆக்டிங் வேணுமா ஆக்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படிண்ணே இந்த டேலண்ட் எங்கேருந்து வந்துச்சு முதல்ல உங்களுக்கு? எங்கேருந்து வந்தால் கிடையாது, எல்லாமே சும்மா ஜாலியாக ஸ்கூலில் ஆடுறது தானே. கலாய்க்கிறது எல்லாமே ஸ்கூலில் சும்மா ஜாலியாக கலாய்ப்போம். கலாய்க்கும் போது அப்போ கலக்க போது யார் அப்படிலாம் ஒன்று கிடையாது. கலாச்சா கெத்துன்னு ஒன்று பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஏய் சம்மடா அமுது செம்மையாக கலாய் பண்ணா தெரியுமா, போட்டிலாம் வச்சு பார்த்தீங்கல்ல, வெறுப்பேற்றது போட்டி விளையாடுறது. அதான் சில பசங்க வந்துட்டு அவங்கள்ட்ட வச்சு அவன் செம்மையாக கலாய்ச்சிடும் அப்படின்வாங்களே அது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்றது வந்து விஜய் டிவி வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. என்னடா இது கலக்க போது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்போது அங்கே பாரு நிறைய பேர் பண்ணுறாங்கடா, நீ பண்ணல இல்லைடா அதில் ஒருத்தர் மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அது மிமிக்கெல்லாம் கூட தெரியாது. ஒருத்தர் மாதிரி பேசுகிறாங்க தெரியும், அவ்வளோதான். மிமிக்கிரி அது பல குரல் அப்படிலாம் தெரியாது. ஒருத்தர் மாதிரிலாம் பேசுகிறாங்கடா, இன்னும் அவங்கள மாதிரி அவங்க பேசுகிறாங்களே அதெல்லாம் வேணுமா? ஆமாண்டா டே, அதில் நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரிலாம் பேசலடா, அவங்க வந்து நார்மலாக வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணுறாங்க. கலாய்க்கிறது கூட வராது அப்போலாம். கிண்டல்னு வரும். அப்போ கலாய்க்கிறது மாத்திரம் இல்லை, கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் இருக்கும். அப்போ நம்மளும் பண்ணோம், நீ தான் எங்களை பண்ணுற அதுமாதிரி பண்ணுறா பார்த்தேன்னா. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லாம் விட்டேன், செகண்ட் பார்த்து பார்க்குறேன், செகண்ட் பார்ட்டும் விட்டேன். அப்புறம் தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு சரி இங்கே பண்ணுறது அங்கே பண்ணலாமே அப்படி பண்ணும் போது தான் பார்த்தா அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நினைக்கிறது கிடையாது, வேற மாதிரி இருந்துது. அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூர் வரல, சரி அதுக்கப்புறம் ரெடி பண்ண சொல்லிட்டு அப்படி வந்து தான் காமெடியில் வந்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸ்கூலு டான்ஸ் தான் பெரிய இருக்குல்ல, பேசிக்காக வச்சுனா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. சின்னதாக ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. அதான் மைக்கேல் ஜாக்சன் விட பிரபுதேவா மாதிரி. அது பேசிக் கிடையாது. பிரபுதேவா சார் தான் வந்து இன்குலேஷன்னா அவர் தான். ஏன்னா பெரிய பெரிய ஹீரோக்களே வந்துட்டு பிரபுதேவா மாதிரி ஆனா போதும். விஜய் சாராக இருக்கட்டும், அது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பயர்னா வந்து பிரபுதேவா தானே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போய்ட்டு இருந்தது பார்த்தீங்களாண்ணே. இப்போ வந்து திவாகரை வந்து மாக்கப்பானம் தானே, அப்புறம் புகழ் எல்லாருமே சேர்ந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நிஷாக்காவும் அதை பற்றின ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு? யார் மேலே தப்பு தெரிஞ்சதுங்களா? எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து வினோத்தை வந்துட்டு கேஸ்ட் வச்சு ஏதோ அசிங்கமாக திட்டாரு திவாகரன்றவர் வந்து. ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு நியூஸ் வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து புகழை வந்துட்டு நீ லேடி கெட்டப்லாம் போடுற ஒரு ஆள் உனக்கு நல்லா மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அது ஃபுட்டேஜ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எப்படியும் வந்து ஃபுட்டேஜ் இல்லாமல் இருக்காது. இப்போது ஷூட் பண்ணுறாங்கன்னா ஷூட் அப்போ தான் அது நடந்திருக்கும், அப்போ ஃபுட்டேஜெலாம் இருக்கும். ஓகே, இவர்கிட்ட இருக்கின்றது அவர்கிட்ட இருக்கின்றது ஃபுட்டேஜ் இருக்கும் போது இருக்கும். ஃபுட்டேஜ் இல்லைன்னா வந்து மாக்கப்பா இவங்களாம் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க இல்லை. ரெண்டாவது குடிச்சிட்டு தான் பண்ணுறாங்கலாம், அதெல்லாம்
தவறான விஷயம். ஏன்னா நான் வந்து அது இதெல்லாம் அவங்கள ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மாக்கப்பாவும் நல்ல கேரக்டர் தான். ரெண்டாவது மாக்கப்பா போய் ரொம்ப சண்டை போகிறாரெலாம் கிடையாது. ஓகே. எனக்கு ஃபஸ்ட் அதுதான் சண்டை போகிறாரெலாம் கிடையாது. நல்ல கேரக்டர் தான். என்ன ஒன்றா நைட்டு ஃபுல்லாக ஷூட் இருக்கும். அதெல்லாம் பண்ணி எல்லாமே டயர்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் 24 மணி நேரம் நிற்கணும்னா எப்படி இருக்கும்? இந்த பக்கம் சூப்பர் சிங்கரு, இந்த பக்கம் ஷோ அப்படின்னும் போது இந்த பக்கம் இதுவும் டயர்டாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஆளே மாக்கப்பாக்கு டல்லாக தானே பார்ப்பல. அது பார்க்க அப்படி தெரியும். ஆனால் குடிச்சிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்து எங்கள் டீமில் ஒருத்தர் குடிச்சிட்டு ஏற்றார். அதுக்கு செம பிரச்சனை ஆகி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. எங்கள் காமெடி இந்த எங்கள் டீம்லேயே ஒருத்தர் வச்சுக்கலாம் யார் வேணா. அதுக்கே பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்புலாம் தெரிவிச்சுட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரியாமல் ஒரே ஒரு இதுக்கு இருந்தேன். ஒரு ஆங்கர்னும் போது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். ஆங்கர்னா மாக்காப்பா மட்டும் அந்த ஷோ பண்ணுறது கிடையாது. மாக்காப்பா தாண்டி ஈபி இருக்காங்க, சேனலோட ஹெட் இருக்காங்க, டேரக்டர் இருக்காரு, ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்களாம் குடிச்சு போயெல்லாம் பேச முடியாது. அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. அது நீங்கள் நினைக்கிறலாம் கிடையாது. அவ்வளோ இதெல்லாம் சேனலில் யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஷோ முடிச்சோன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ நடக்கும், அதெல்லாம் வேறு. ஷோ பண்ணும் போதெல்லாம் அப்படி யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீ ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட போகிற, ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட போய் அப்படின்னா எல்லா கெஸ்ட்டும் இந்த நேரத்துக்கு வந்து இது பண்ணிப்பாங்களா? ஆமாம் இவர் ஷோ கரெக்டு தான், அவர் குடிச்சிட்டு இது பண்ணிக்க சொல்லுவாங்களே. அப்படிலாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் இத்தனை வருஷம் இது ஷோ பண்ணிகிட்ருக்கேன். மாகாப்பையன் நல்ல க்ளோஸ் தான். அதனால் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து சொன்னாங்க என்னென்னா எதுவுமே யாரையும் நம்ம வந்து ஒரு ஆதாரம் இல்லாமலாம் அடித்தான் அப்படி சொன்னால் அடித்தான்றதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணும். அடித்தானா குடிச்சிட்டு பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இல்லை வேறு யாராவது சொல்லணும். ஆமாம் ஸ்மெல் வந்து இங்கேருந்து இன்னும் 2 பேர் சொல்லணும். அப்படி இல்லாத போது எப்படி அதை சொல்ல முடியும்? ஏன்னா மகப்பா அது மாதிரி கிடையாது. எனக்கு புகழும் ஜாலியான கேரக்டர் தான். அவனை ஜாலியாக இது பண்ணுற ஆள் தான். ஏன் சண்டை ஆச்சு, ஏன் அடித்தான்னு அவர் சொல்கிறாரு. தெரில. அடித்தானா எனக்கு அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு கேட்டால் அது எனக்கு தெரில. ஓகே அது ஏன்னா அது அவர் அடித்தானா அவர் சொல்கிறாரு. நான் இல்லை நான் சொல்ல முடியாது. இவங்ககிட்ட நான் இதை பற்றி கேட்கவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் டாக்டர், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அவர் வந்து பெருமையாக பேசி மற்றவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காருண்ணே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போது? இல்லை அவர் படிச்சிருக்காரா படிக்கலான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? கேட்குறேன்பா. தெரியாதுண்ணே. நான் அவர் கூட படிக்கலண்ணே. அப்போ நான் மட்டும் தான் அவர் கூட படித்தேன். இல்லை நான் ஒரே ஏஜ் இருக்கணும் இல்லையா? உனக்கு அவருக்கும் ஒரு ஏஜ் இருக்கலாம். இல்லைண்ணே அவரும் நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் தானே. அந்த மாதிரி நீ ஒரு நல்ல டேலண்டாக இருக்கல. புரியுது. என்ன வந்து டேலண்ட் நான் தப்பாக சொல்லுவேண்ணே. நீ ஒரு செட்டாக இருப்பீங்கன்ற. ஒரே செட்டுன்னா ஒரு செட்னா அவர் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. இல்லைண்ணா அவர் என்ன சொன்னார்னா, ஷார்ட் டைமில் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், அதனால் என்னை பார்த்து பொறாமப்பட்டு நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறாங்கன்றாரு. அது பொறாமையா என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய பேர்னா யார் பண்ணுறா? நிறைய பேர் யார் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. சும்மா இப்போ இந்த விஷயம் நடந்தது அவங்க பொறாமையில் தான் பண்ணுறாங்க. நான் உள்ள இது வந்து ஒரு டீம் குக்குத் கோமாலாம் நடந்த விஷயம். அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. இதுதான் என்ன ஒட்டுமொத்த சினிமாவும் தாக்குது அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் சப்போர்ட் பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து எப்படி அது பண்ணலான்றாங்க. இவங்களுக்கும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயன்றது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அது ஸ்ட்ராங்காக வந்து அப்படின்னு தான் நம்ம இப்போ நானும் விசாரிக்கிறதில்ல. அவர் போலீஸை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் விசாரிச்சிருப்பாங்களே. அப்போ அது கரெக்டாக இருந்தால் போலீஸே வந்து இது ஆக்ஷன் எடுத்துருப்பாங்களே. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கானா அடிபட்டிருக்கானா ஃபஸ்ட்டு யாருக்கு அடிபட்டுருதோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கல்ல போலீஸ். கரெக்டு. என் மேலே தப்பு இருந்தால் உண்மை தப்பு இருந்தாலும் நீ என்னை ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தாலுமே நான் உன்னை அடித்து காயம் இருந்ததுன்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. அப்போ போலீஸே போலீஸே இது பண்ணிக்கலாம். அது கேட்கலாமே. அவர் கேட்கலாமே. நான் இல்லை நான் அவர் சைட்லேருந்து கூட போய் கேட்குறேன். அப்போ அவரே கேட்கலாமேன்றேன். ஏன் மீடியாவுக்கு போய் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்க தேவையே? சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்கலாமே. இல்லை அது தாண்டி தானே பேசிட்டு இருக்காரு. இங்கே எது பண்ணாலுமே வந்துட்டு ஆதாரம் இருக்குன்னா அவங்க போலீஸே பார்த்துருப்பாங்க, அவங்களே கேட்டிருப்பாங்க. இதை தாண்டி விஷயம் நடக்குதுன்னா நம்ம சும்மா பேசக்கூடாது. வந்து ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, அவங்க வந்து பேசியிருப்பாங்க, அடிபட்டுச்சா ஆமாப்பா நிற்பார், நீட்டாக காமிச்சிருப்பாரு. அது தாண்டி நடக்குதுன்னா என்ன? இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷனாக அடுத்து திவாகர் மேலே தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தை பற்றி பார்த்தா அது பேசாதுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்க மாட்டாங்க. பேசாதுக்க மாட்டானா? நீ எங்களை தான் ஏமாத்திட்டியா அடிப்படை இல்லைன்னா அங்கேயே கேட்டிருப்பாங்களே. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது என்ன மேட்டர்னே தெரியல. இது ஏன் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு இதில் வந்து சேனலில் ஃபுட்டேஜ் இருந்தனா ஈஸியாக இது பண்ணிக்கலாம். திவாகர்கிட்ட நான் பேசுனதும் கிடையாது, எனக்கு பழக்கமும் கிடையாது, அவர் ஷோ நான் பார்த்து கிடையாது. கலக்கப்போ ஜட்ஜாக பண்ணும் போது அப்போ அதில் ஒரு ரவுண்டு வந்தார். அப்போ என் கூட வந்து அந்த இது அட்டக்க தினேஷ் மாதிரி பண்ணேன். அப்போ ஒரு இது பண்ண வச்சேன். அப்போ தான் நான் அவங்ககிட்ட பேசுனேன். இதை எடுங்கிற கான்ட்ரவர்சி ஆகட்டா. நான் கேட்குறேன், திவாகர் என்ன சொல்கிறீங்க? சும்மா சொல்லு. நடிப்பா இருக்கேன் வேற சொல்லு. இப்போ ஏன் நீ எவ்வளோ பயப்படுற? நீ ஒரு ஆங்கர் தானே. நான் ஏன் பயப்படுறேன்? நான் கோதண்ட வீட்டு ஃபங்க்ஷனு இன்னைக்கு பால் காசுறாங்க.
பால் காசுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு இந்த குழந்தை. பால் காசுக்கு நான் ஒரு போட்டோ பிரேம் பண்ணி அவரை வாழ்த்திட்டு போய் கொடுக்கலாம் வந்தேன். கொடுக்கலாம் போன என்ன வேப்ப மரம் அடியில ஒரு காவா பக்கத்துல உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் வந்து எங்க தம்பி director தான் காரணம். இதுக்கான டைரக்ட்ல அவனை ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஒரு ஆங்கர் எப்படி ஏன் பயப்படுற? நான் பயப்படலாம்? பயப்படல, நான் பயப்படல. நீ தில்ல நீ பேசு. நான் பேசுறேன். ஏன்டா இப்படி எல்லாமே தப்பிச்சிருவீங்க. தப்பிச்சிட்டு எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்தா அவங்கள போட்டு கேட்பீங்க. தில்ல இருந்தா இப்ப நான் பேசுறேன் இதை வைங்கடா. முடிஞ்சதை வச்சு காட்டுங்க. தம்பி வைப்பாங்க. என்ன வெயின மறுபடியும் வச்சு காட்டுங்கன்ற வைக்கிற அதை விட்டு அதுவும் எல்லாத்தையும் கடை வாங்கி அடிக்கிறேடா. இல்லண்ணே சொல்லு. இதெல்லாம் நம்ம டீம் தானே பண்றது. கண்ணாடி கேட்டு நீ அண்ணே, கண்ணாடி நீ கழட்டா கண்ணாடி கேட்டு பயம் தெரிஞ்சிடும். என்ன நீ கண்ணாடி கேட்டு நாக்கெல்லாம் நீங்களும் கழட்டணும். நான் கேட்டுறேன். நான் கேட்டுறேன். அவ்வளவுதான். நீ தானே யோசிப்ப. ஓகே. இப்ப கேளு. நல்லா தான்டா இருக்க. இல்ல இந்த கண்ணாடி விட இது நல்லா இருந்து. பாத்தீங்களா எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாருன்னு. இப்போ 150 ரூபா. ஆனா என்னண்ணா ஐயோ என்ன ஐயோ உடஞ்சிட்ட போதான் கேட்ட 150 ரூபான்னு. ஐயோன்ற அண்ணா அதான் கேட்டேன். அண்ணா லைவா உடைச்சிட்டீங்க கண்ணாடிய. டேய் ஏன்டா கான்ட்ரவர்சில நீ இத கான்ட்ரவர்சி ஆகிட்ட போறீடா? பாருங்க ஆங்கர் கண்ணாடி நல்லா இருந்ததுன்னு புடிச்சு உடைச்சிட்டாரு. இதுதான் டம் லைன். இப்படிதான் ஒருத்த கேமரா உடைச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இப்போ கண்ணாடி தெரியுதா? இது யார் சொல்லலாம் தெரியுதா மக்களே? உங்களுக்கு தெரியுதா? எல்லா வீடியோவும் பார்த்துட்டாரு இவரு. தம்பி என்ன செவிக்கு போட்டு ஓட்டிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சின்ன பீஸ். ஓகே, இது ராசியான கண்ணாடி இது. பட் பரவாயில்ல. எல்லாரும் இப்படிதான் சொல்றது. உடஞ்சா ஒட்டு போடுறது ராசியான கண்ணாடி சொல்றது. இதுவும் ராசியான கண்ணாடி தான். இப்போ வந்து அண்ணன் வந்து என் கண்ணாடி உடைச்சனால அவர் கண்ணாடி எனக்கு கொடுக்குறாரு. அதுதான் அண்ணனோட நல்ல அழகா இருக்கடா போடுடா. தேங்க்ஸ்ங்க. பாத்தீங்களா? அதான் அண்ணன் கண்ணாத்தா கரண் சொல்லுங்க. எனக்கு புதுசா கரண் ஒரு பேர் ஏய் வச்சிருக்காரு. கரண் நல்லா அழகுடா. அவரு உண்மையா என்ன ஒரு பெரிய ஹீரோ என்னையா எத்தனை படம் பண்ற நீ என்ன பண்ணிட்ட? ஆனா இல்லண்ணே பின்ன இல்ல இவரு நான் என்னமோ ஏதோ ஒரு ஏதோ பேர் வச்சு அசிமா சொன்ன மாதிரியும் கண்ணாத்தக்கரன் ஹீரோ பண்ணிருக்காரு. என்னையா கண்ணாத்தக்கரன் எல்லாருக்கும் தெரியும். ஹீரோ பண்ணிட்டாரு, செம்ம ஹிட். அவர் சொல்லு நீ ஃபீல் பண்ற. அவர் ஃபீல் பண்ணலையே, அவர் தான் ஃபீல் பண்ணாரு. கரெக்ட், அவர் தான் ஃபீல் பண்ணோம். இல்லண்ணே சொல்லு. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், நான் சந்தோஷப்பட்டேன். முடிக்கிறதுக்காடி நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லு. இப்போ வந்து தமிழ் சினிமாவே அடுத்து நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேணாம். ஓகே ஓகே ஓகேங்களா, இருங்க சொல்றேன். ஆக்சுவலி வந்து விஜய் சார் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அப்புறம் அஜித் சார் வந்து ரேசிங் போயிட்டாரு. அடுத்து வந்து தமிழ் சினிமா வந்து நான் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் விட்டுரு. இவரை பத்தி பேச, இவரை பத்தி பேசு. அதான் இவரை பத்தி நான் சொல்றேன். இப்போ அடுத்து எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது சும்மா ஜாலி சொல்றாரு. ஓகேங்களா? விஜய் சார் அஜித் சார் சொன்னார்ல, அதுவும் சும்மா ஜாலி சொல்லிடுறாரு. அவ்வளோதான். அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்னன்னா மக்கள் யாருமே வந்துட்டு எதுவுமே தெரியாமலாம் கிடையாது. அவர் அப்படி சொல்றாருன்னா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு போட்டி வந்துட்டு ரஜினி சார் தான் ஒருத்தர் சொன்னார். அது போட்டி கிடையாது. யாரா விஜய் சார் சொல்லடா, இன்னொருத்தர் சொல்கிறேன், சின்ன ஒரு ஹீரோ தான் சொன்னார். பவர் ஸ்டார் கூட சொன்னார் எனக்கு வந்து போட்டி வந்து சூப்பர் ஸ்டார் தானாரு. அதை நம்ம எப்படி பார்த்தோம்? சீசா தெரியுங்களா? என்ன மக்கள் எல்லாமே என்ன அவ்வளோ யதார்த்தமாக எதுவுமே தெரியாமலா? அது ஃபன்னு நமக்கும் தெரியும். அது ஃபன்னு ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான். தவிர நீ நாளைக்கு கூப்பிட்டு வந்து அவர் விஜய் சார் அஜித் மாதிரி ஆயிடுவாரா? அது அவருக்குமே தெரியும். ஓகேவா? அவருக்கே அது தெரியும். இப்போ திவாகர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மற்றவங்களாம் வந்து மட்டத்தடி பேசிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, மற்றவங்களாம் திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இவருக்கு தான் திறமை இல்லை, ஆனால் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் விட்டு உனக்கும் கான்ட்ரவர்சி தேவை. அதே தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, இப்போ இப்படி பண்ணாதான் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை பண்ணுறாரு. இப்போது நல்லா பண்ணுறான்னு வச்சுக்கா, ஒரு விஷயம் பண்ணோன்னே ஓகே செம்ம டேலண்டாக பண்ணுறீங்க சார், நீங்கள் இதை பண்ணீங்க சார், இந்த காமெடி இது இவ்வளோ கஷ்டம், நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தேம்மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி வந்து நான் பயணி பட்டாலாம் இருக்கட்டும், இந்த கோதண்டா இருக்கட்டும், அதுமாதிரி இவங்களாம் நீ கூப்பிட்டு தனியாக வந்து எங்கேயாச்சும் ஒரு இது பண்ணிக்கலாம். இவங்க இதை பண்ணாங்கப்பா, இப்போ நோட்டீஸ் பண்ண இவ்வளோ நேரம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இது ஒன்று பண்ணீங்களே, ஆனால் அது ஒன்று பண்ணீங்களே, நான் இதெல்லாம் எப்படின்னா பண்ணீங்க, எதாவது கேட்டிருப்பியா? கேட்க மாட்டீங்க. இப்போ அதை பார்த்துட்டாரு, இவங்களாம் இதுதான் நம்ம ஒரு கான்ட்ரவைஸ் பண்ணால் இதை கேட்பாங்க, ஜாலியாக அவரும் அந்த மீட்டர் பிடிச்சிட்டு அவர் வந்துருக்காரு. அது ஒரு டேலண்ட் தானே. புரியுது. நீங்க இன்னைக்கு இவரை பத்தி இப்ப கேக்குறீங்கல்ல, அது ஒரு டேலண்ட்டை தாண்டி அது ஒரு டெக்னிக்கல் தான். ஓகேவா? அப்ப தெரியுதா? அதாண்டி நான் ஒன்னும் சொல்றேன் பாரு, நான் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிக் பாஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிமிக்ரியா பண்ணல, அதை தாண்டி அவர் வந்து தனிப்பட்ட ஒன்று பண்ணலனா கூட, ஆனால் டைலாக் நிறைய டைலாக்ல மைண்டில் ஏற்றிட்டு அந்த டைலாக்கெல்லாம் வந்து பேசுறாரு. அவர் கேரக்டர் விட்டுரு, நான் கேரக்டர் பார்க்க மாட்டேன். ஒரு டைலாக் சொல்கிறோன்னா அந்த டைலாக்கை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 படத்தோட டைலாக் அதெல்லாம் வச்சுட்டு அதை பேசுகிற போது நம்ம வந்து அவன் கேரக்டர் விட்டுருப்பா, நான் கேரக்டரை பற்றி கூட பேசலை, அவன் டேலண்டாக பார்க்கும்போது அந்த விஷயம் பண்ணுறான் போது மைண்டில் ஏற்றிட்டு மனப்படமாக ஒருத்தன் பேசுகிறான்ல, அதுக்காக அவன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். அவ்வளோதான் நான் பார்ப்பேன். தவிர மற்றபடி அவன் கேரக்டர் தேவையில்லை. அவனுக்கு தான் ஒண்டி சண்டையை விட போகிறீங்க கிடையாது.
அவன் டேலண்ட் கேட்டால் டேலண்ட் ஓகே, கேரக்டர் கேட்டால் கேரக்டர் எனக்கு தெரியாது, நான் பழகுனது கிடையாது, இது பண்ணுது, இப்போ நடந்ததை வச்சு தான் அவனுக்கு சொன்னேன். சூப்பர்ண்ணா, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து கோதண்ணனோட கிரே பிரஸ்ட் வந்து தாண்டி முதலே கேட்டிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு வரலாறு போயிட்டு வீட்டு பால் காசை வந்தா என்ன வச்சு ஃபுல்லாக காசு இருக்கு. இப்போ இதை வச்சு ஒரு தனி எபிசோட போட்டாச்சு. ஸோ இப்போ அண்ணனை பற்றி சொல்லியிருக்கேண்ணே. ஆமாம், கோதண்டாலே கோதண்டம் முல்லை தான் வந்துடும் ஃபஸ்ட்டு. அதுமாதிரி கோதண்ட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவரும் கலக்க போது யாரில் வந்து சீசன் 2ல் வந்து பண்ணோம். 2 பேர் சேர்ந்து பண்ணீங்களா? ஆடிஷன் ஓகே. ஆடிஷனில் பண்ணோமா, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சன் டிவியில் ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். ஓகே. ஒரு நிமிஷம் தான் அது. அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து யார் டேலண்ட் காமிக்கணும். ஒரு நிமிஷத்தில் டேலண்ட். ஆமாம், பெரிய ஷோ அது. அப்போ ஆதவன், அசாரு, நான், கோதண்டம் அங்கே தான் மீட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நான் வின்னரு, கோதண்டம் ரன்னர். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணேன். ஓகே, எனக்கு தெரியல பண்ணேன். அது பழக்கம். அதுக்கப்புறமா கலக்க போகுது சீசன் 2க்கு போகும்போது அப்போ என்னை பார்த்தாரு. நான் பார்க்கும்போது அமுதா வாப்பா நீ ஏமா வாங்கினேன். அப்புறம் நிறைய விஷயம் பண்ணேன். என்னப்பா நிறைய கான்செப்ட் வச்சுருப்பேன், நிறைய பண்ணிட்டு சூப்பர்னு. ஆனால் நான் செலக்ட் ஆகலை. எனக்கு யோசனை என்ன செலக்ட் ஆகலையே அப்படின்னு விட்டேன். அப்புறம் விட்டேன், இந்த லைனே விட்டேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த லைனை விட்டு நான் பாடினேன். ஜாலியாக கபடி ஆகிட்டு ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் அப்படி போயிட்டேன். சீசன் 3 வரும்போது ஆடிஷன் முன்னாடி சொல்கிறாரு, கோதண்டம் தான் அடித்தார். அமுதா என்னப்பா நீ எவ்வளோ விஷயம் பண்ணு, ஏன் சீசன் 2க்கு வரல? நீ இல்லை தலை கூப்பிடல நீ ஃபோன் எடுக்கலையா? அது தெரில, நான் அதான் பார்க்கல அப்படின்னு விட்டேன். அவன் இல்லை நீ சீசன் 3க்கு ட்ரை பண்ணு, நீ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்பா, என்னப்பா நீ எவ்வளோ டேலண்ட்டுப்பான்னு அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். அப்படியா, சரி ஓகே பார்க்குறமா தான். அப்போ தான் நான் அவர் சொல்லி தான் நான் போகிறேனே. அதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு 2-3 ஒர்க் இருந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு போய் ஆகணும். நல்ல மனுஷன். ஆனால் அவரே மறந்துட்டாரு. சொல்லுவேன் எப்போ பார்க்கும்போது சொல்லுவேன், ஐயா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்க. என்ன அவன் உண்மையாவான? ஆமாம், இப்போ எனக்கு நான் அவரே சொல்லுவேன், தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கவே மாட்டேன், நீ எனக்கே காம்படிஷன் தெரியும். அவரு காம்படிஷன் கிடையாது, நான் தேர்ட் அடிச்சுட்டு அவருக்கு அப்புறம் சீசன் 5 பண்ணீங்களே. 5க்கு தான் வரேன். நான் சீசன் 3. ஓகே. சீசன் 2ல வந்தாரு. வந்துட்டு அப்போ பெருசாக ரீச் இல்லை, ஒரு எபிசோடோ 2 எபிசோட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே சூப்பர்ண்ணா, பரவாயில்ல. இப்போ அவர் ஒரு சூப்பரான வீடு கட்டியிருக்காரு, அவருக்கு விஷ் பண்ணிடுங்க உங்கள் வாயால். கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். உண்மையாகவே வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், தனி டேலண்ட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தனி டேலண்ட்டு, உழைச்சி கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக இருந்து இந்த வீடை கட்டியிருக்காரு. இந்த வீட்டில் வந்து எப்பவுமே நல்லதே நடக்கணும். இன்னும் அவர் நிறைய படங்கள் நிறைய பண்ணிட்டுருக்காரு, நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சேர்ந்து நிறைய ஷோலாம் பண்ணணும். வாழ்த்துக்கிறேன், குடும்பமே நல்லா இருக்கணும். ஓகேண்ணா. இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு போய் பார்த்தீங்களா? பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபஸ்ட்டு பிடிச்சிது, அங்கே தான் நிற்கிறோம். ஆமாம், எவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது. அதனால் இந்த ஏரியா சூப்பர், நல்ல ஏரியா, வேப்பம்பட்டு. சூப்பர்ண்ணா. எல்லாருக்கும் ஒரு கனவு வீடுன்னு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கனவு வீடு கட்டிட்டீங்களா? இல்லை கட்ட போகிறேன்னா எந்த மாதிரி கட்டுவீங்க? என்ன மாதிரி ஆசை இருக்குது உங்களுக்கு? எல்லோரும் கனவு வீடு இருக்கேன். எனக்கு என்ன, அப்பா அம்மாக்காக நான் இந்த வீடு கட்டினேன். ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பம் நாங்கள். அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் கஷ்டத்தினால சரி இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதுவாகி நம்ம ஏரியாவில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பா அம்மாவுக்காக அந்த வீடு கட்டணும்னு நினச்சி கட்டினேன். எனக்காக ஒரு வீடு கட்டணும். அப்பா அம்மாக்காக நான் என்ன பண்ணேன், எங்கள் ஓடு வீடு தான். அப்போ அந்த ஓடு வீடு, எனக்கு ஓடு வீடு வந்து இடிக்கவே பிடிக்காது. நானும் எங்கள் அண்ணன் ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு எங்கள் அவ்வளோ பிடிக்கும், நிறைய மெமரிஸ் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க வந்து என்னப்பா எங்கள் வீடு இன்னும் ஓடு வீட்லேயே இருக்கானுங்க, 4 ஆம்பளை பசங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா தலம் கூட போட்டுடலாம். ஆனால் எங்களுக்கு என்னென்னா அதாக ரெசார்ட் மாதிரி நாங்கள் வச்சுப்போம். அதை பொங்கல் தீபாவளி தான் நாங்களே பெயிண்ட் அடித்து அதை அழகாக செடியெலாம் வச்சு அது ஒரு அழகாக ரெசார்ட் மாதிரி வச்சுப்போம். அதை இடிக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி மற்றவங்களுக்காக இல்லைனா இது ஒரு நம்மளை ஒரு மாதிரி கேவலம் பேச போகிறான்னு சொல்லிட்டு அது பண்ணேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஃப்யூச்சரில் எங்கன்னா இந்த மாதிரி வேப்பம்பட்டு இந்த மாதிரி காலியான இடத்துல சின்ன ஓடு வீடு தான் 100%. ஒரு ஓடு வீடு இல்லைனா ஓலை வீடு கிடையாது, அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஓடு வீடு கட்டி திண்ணெல்லாம் வச்சு அழகாக பக்கத்து செடிங்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணோம். அது ஒரு ஆசை, அது எனக்காக அதை பண்ணோம். இப்போ வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸு அது இருக்குது, வேறு அன்னப்பறவை மண்ணில், அது இது இல்லை, இது கோழி நார்மல். அன்னப்பறவை இப்படி இருக்குது, வித்தியாசமாக அங்கே இருக்கு பார்த்தேன். அது வந்து வாத்து மாதிரி இருக்கு, நான் வாத்து நினச்சிட்டு இருக்கேன். வாத்து இனம் தான். ஓகே. வாத்தில் வந்து மண்ணிலா இருக்குது, கூட்ஸ் இருக்குது. அப்புறம் அன்னத்தோட பிரீடுவாங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு இப்படிலாம் இருக்குல்ல, அதுக்கு அப்படி அழகாக இருக்கும். ஓகே. லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன், முயல், என்ன வீடு நிறைய இருக்குது, எல்லாம் வளர்க்குறீங்க. அது ரொம்ப பிடிக்கும். கூடி சீக்கிரம் ஒரு ஹோம் டூர் பண்ணுவோண்ணே. பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை 2 ஆம்பளை வார்த்தை பொம்பளை வார்த்தை, அவ்வளோதான். பார்த்தா இதில் இவ்வளோ வகை இருக்குன்னு இப்போ தெரியுது. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஃபியூச்சரில் உங்கள் ஆனால் ஒன்றும் பொம்பளை வார்த்தை பிடிக்கல, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும்ல.
டேஸ்ட் நல்லா இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோ மக்களே, இதுக்கு நானும் எதுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது. ஆம்பளை பொம்பளை வாத்து பிடிக்கும் சொன்னது நீ தான். ஏங்க நல்லா ருசியாக இருக்கும்னு அவ்வளோதானே. வாத்து கறி எல்லாம் ஒன்று தான். அதாவது பொம்பளை வாத்து ஆம்பளை வாத்து எல்லாம் டேஸ்ட். நீ பொம்பளை பிடிக்கும்போது உன் மைண்டில் என்ன இருக்கா அதை சொல்லிட்டு நீ கேட்டது யார் பொம்பளை வாத்துன்னு? கேட்டது நீங்க. இதை வைங்க, நான் கேட்டேனா? ஆமா, என்ன கேட்டேன்? உனக்கு பொம்பளை வாத்து தானே பிடிக்கும்னு கேட்டது நீங்க தானே? ஆமா, நானும் ஞாபகத்துக்கு தெரியல. ஒரு மூஞ்சி தெரியல, ஒரு மூஞ்சை பார்த்தாலே இதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல. பட் பரவாயில்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்மளுக்கு எல்லா வாத்தும் பிடிக்கணும். நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இந்த ஃபோன் மூலியமா ஏமாத்தவன பத்தியா பசங்க, அந்த மாதிரி மூஞ்சி அதெல்லாம் கிடையாது. கண்ணாத்தா கிரண் மாதிரி. ஐயோ, கண்ணாத்தா கிரண் ஒரு படத்துல, ஏய் உன்னை பிடிக்கல, நீ சும்மா சூப்பர் தானே இருக்கிற, மாமியாரே விட்டு போடுவாரு, அந்த மாதிரி. என்ன படாது தெரியல, கண்ணு என் கண் போய் விட்டது இருக்காது அகத்தவர. ஓகே, வடிவேலு கண்ணாத்தா கரனு கண்ணாத்தா தானே. அதில் கண் எடுத்துருவாரு. அதில் வந்து அவன் ஒய்ஃபோட மாமியாரே கரெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆந்திரா இல்லை, அண்ணன் வந்து பண்ணுக்குதான் சொல்றாரு, யாரும் நம்பிடாதீங்க. அப்புறம் பொண்ணு கொடுக்காம விடப்படுறாங்க. நான் அதனால இப்போ நிறைய பேர் வரும்போது அமுதவனன் மாதிரி காமெடி பண்ணணும், அமுதமன்னன் நடிக்கணும், அமுதமன்னன் மாதிரி டான்ஸ் ஆகணுன்ற மாதிரி வராங்க நிறைய பேர். இருக்கலாம் கொஞ்சம் பேருக்கு மாட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. அதுல வந்து பாலாவே வந்து கண்டிப்பா அந்த பாலா வந்து நம்மளோட ஃபேனு, நம்மள மாதிரி வரணும்னு நினைச்சா நம்ம தான். அது எனக்கு பெருமையா இருக்கு. பரவாயில்ல, இப்போ அவன் இவ்வளோ டேலண்டா இருப்பான்னு நமக்கு அப்போ தெரியாதுல்ல. ஆனால் இப்போ இவ்வளோ அவன் டேலண்டாக இருக்கும்போது, ஓகே இவ்வளோ டேலண்டான பையன் தான் வந்துட்டு, அப்போது நம்மள இதான் நினச்சிக்கானா, ஓகே அவனோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்திருக்கு, அப்போ நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருந்திருக்கு. கரெக்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் ஃபேன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதம் பண்ணின்னு வச்சுக்கலேன், அதுதான் எனக்கு எத்து. நம்மளை பார்த்து பயங்கரமாக பண்ணுறானா, அப்போ அவன் நல்ல திறமைசாலி தான், அவனை பார்த்து தான் நம்ம திறமைசாலி அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. புரியுதா? கரெக்ட். ஓகே, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாலா பார்க்கும்போது நினச்சிங்களா இந்த பையன் இப்படி வருவான், இந்த மாதிரி ஃபியூச்சரில் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான், இப்போ தமிழ் சினிமா நடிப்பான், ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் வந்து அவன் காமெடி, ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணலாம் தெரியாது. ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு டான்ஸ்லாம் பண்ணேன்னா அதெல்லாம் வந்து அவன் பண்ணுவானே, எங்களோட டான்ஸ் பிடிக்கணும், அவரு ரொம்ப ஃபேன். அவன் எனக்கு முதல் ரசிகர் மன்றம் வச்சது பாலா தான். அப்படியா? நான் தாரத்தை படம் பண்ணோடனே காரைக்கால தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றம். அது பாலா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோ போடுவோம், அண்ணே இங்க பாத்தீங்களானே அப்படின்னா, ஏய் தம்பி சூப்பரா அப்படின்னு. ஆனா நான் அவனை பார்த்தே இல்லை. அப்போ நான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு ஒரு ப்ரோக்ராம் போகும்போது நம்ம ஜேடி மாறனுங்கிறல்ல, என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னுக்கிறல. சொன்னாதான் தெரியல. இல்ல மரணம் தெரியாது. ஓகே, என்ன நீ இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சுன்னுக்கிறல. இல்ல இது நார்மல். நான் கேட்டேன். இல்லண்ணா இல்ல கேட்டேன். அப்போ அவரோட சீவன் வந்து, அமுதா இல்லை அமுதா, நான் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன், இந்த ஈவெண்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதுப்பா, நீ தான் விஜய் டிவியில் இருக்கிறியே, அப்படியே நம்ம சாண்டி கீண்டி எல்லாம் வச்சு ஒரு நீ ஈவெண்ட் பண்ணி கொடுப்பா எனக்கு. சரி நான் பண்ணலானே சொல்லிட்டு அப்போது காரைக்கால பண்ணுறேன். காரைக்கால பண்ண மொத்தம் பாலா வரான். பாலா வரும்போது தான் வரானே. நான் அப்போது திவாகர் தான் எனக்கு சொல்கிறான். திவாகர் பழனி பட்டாவே சொல்கிறாங்க, ஏய் இவன் தான் அமுதவன வெறியன். நான் அவன் ஃபேஸ்புக்கில் வந்து அமுதவன வெறியன் பாலா அப்படி தான் இருக்கும் பேரே. ஆமாம். அப்போ கலாய்ப்பானு, ஏய் என்ன அமுதவன வெறியன். அப்போ பார்த்தோன்னே வந்து, ஏய் தம்பி சூப்பரா, அப்போ தானே பார்க்குறேன், நல்லா நல்ல பையன். போய் உடனே எனக்கு இதில் அந்த ஊர் சைடில் புகடா வாங்கி கொடுத்தான். அப்புறம் வந்து இது ஓலை பிரியாணி, காரைக்காலில் வந்து ஓலை பிரியாணி வந்து செம ஃபேமஸ். இந்த பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலையில் கறி குழம்ப மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படி சூடாத்தும் கொடுப்பாங்க. எடுத்து சாப்பிடும் போது அந்த பனை ஓலையோட ஸ்மெல்லோட அந்த சாப்பாடு சாப்பிடும் போது வேறு மாதிரி போய் காரைக்கால் போகிற பொழுது அப்படி இருக்கும். அது கொடுத்தோடனே சம்மதி, என்னடா தானே இல்லைனே எங்கள் ஊரில் இதெல்லாம் செம ஃபேமஸ்ண்ணே, போர் ஏறா சாப்பிடலாமாண்ணே. நான் என்னடா போர் ஏறா, எறாலாம் போர் கட்டி வைப்பாங்க அங்கே இடத்துல. ஒரு கூரை வீட்டில் இப்படி போரா கொட்டி வச்சுருப்பாங்க, எறா நண்டுலாம் போரா. ஓலை கடன்வாங்க அதை. ஆனால் அங்கே செம்மையாக இருக்கண்ணே. நான் அப்படியே திவாகரில், டே இங்கே வாடா போய் எனக்கு கொஞ்சம் அந்த போர் யாரா வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு தான். அப்போ எங்கடா பாலா, எங்கடா போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரேன், எங்கடா அவன் எங்கடா மாப்பிள்ள கடைக்கு அனுப்பிச்சிக்கிற மாப்பிள்ள அவனுக்கு. என்னடா டி ஏன்டா இல்லை மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, ஏன்னா பாலா தான் நம்பர் கொடுத்துருக்கான். பாலா அப்புறம் மதுரை சதீஷ் ஒரு பையன் தம்பி, அவனும் மிமிக்கிற அடிச்சு தான், அவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்துட்டான். அப்புறம் பார்த்தோன்னே வாடா என்ன 10th உங்கள் ஃபேன் கூட வந்துடுவானே, +2 முடிச்சுட்டு வாடா. அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு பாலா. ஆமாம்மா. அப்போ +2 முடிச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டு வீட்டாண்டா நிற்கிறான், அப்படியே பேக் மாட்டின்னு, அண்ணே என்ன டேய் என்னடா சொன்ன உண்மையாக வந்துட்டேன், ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொன்னன்ற மாதிரி இருந்திருக்கேன். அப்புறம் அதுலேருந்து என் கூட தான் இருக்கான். அப்போ வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காரு. ஆமாம். காலேஜ்லாம் படித்தாரா? காலேஜ் லைலா காலேஜ் சேர்த்து விட்டோம். லைலா காலேஜ் போனோம். லைலா காலேஜில் படிக்கிற மாதிரி ஒரு மாதம் என்கிட்ட நடித்தான். ஓ, ஆனால் லைலா காலேஜ் போகல.
காலேஜ் ஒரு நாள் தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் போகிற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் விஜய் டிவிக்கு அங்கேயும் இங்கே போயிட்டு வந்துட்டு போகிற மாதிரி அப்பா காலேஜில் வந்துட்டு அப்பா ஃபஸ்ட் நாள் ஒரே ரேகிங்கண்ணே. அதான் இப்போ கிடையாது. இல்லைண்ணே என்ன பண்ணாங்கண்ணே நான் ஐயோ பாவம் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு. என்னண்ணே இங்கேருந்து அவ்வளோ லாங் போயிட்டு வரணும் டெய்லியும் கஷ்டம் தானே. காலேஜ் வர லைஃபே ஒரு நாள் ஒரு ஸ்டைலில் சொல்லுவார் புதுசாலாம் சொல்ல. அப்போ ஒரு மாதம் எங்கள் ஐடி கார்டு தேடுவார். அப்படியே ஐடி கார்டு எங்க ஐயோ ஐடி கார்டுலாம் ரொம்ப கஷ்டங்க்கா அப்படிலாம் சொல்லுவான். அப்படியே அப்புறம் பார்த்தா ஒரு நாள் தான் போயிருக்கான். ஒரே ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் போயிருக்கான். போயிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணலாம் எந்த ஷோவில் கலந்துக்கலாம் எப்படி பார்த்துறான். அவனை கூப்பிட்டு என்னடா இதான் பண்ணுற இல்லை நீ இது பண்ணு அதை பண்ணு போது டிபார்ட்மெண்ட் படிச்சாப்புல விஸ்காம். இது விஸ்காம் தான். விஸ்காம் ஆனால் ஒரு நாள் விஸ்காம். ஆமாம் ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு நாள் விஸ்காம் சேர்ந்து எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு. ஆனால் எக்ஸாம்லாம் எழுதல. ஒரு நாள் தான். ஓகே இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காரு. சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படின்றணும். இதுக்கு மேலே டிகிரி தேவைப்படாது. ஓகே சூப்பர்ண்ணே. நீங்கள் பாலா சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்களா பாலா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அடிப்பார் திட்டுவார் அந்த மாதிரி அனுபவங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பாலா சார் நான் என்னென்னா பாலா சார் பொறுத்த வரைக்கும் பாலா சார் இல்லை நிறைய டேரக்டர் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறானுங்களே அவனை தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னை வந்து பாலா சார் என்ன பண்ணார் ஒரு சீனில் வந்து நான் இது பண்ணுறேன் நடிக்கும் போது பார்த்தா டேய் நீ அங்கேருந்து நேராக வரணும்டா அந்த மாதிரில போயிட்டு நாங்கள் டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டுறோம் கூத்தாடி நாய்களை எப்போ நீ ஊருக்கு போய்ப்போம். ஏன்னா அது வந்து வரலட்சுமி வந்து ஒருத்தன் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்ருப்பான். அப்போ வர அவனை போட்டு அடித்தோடனே சரி எப்படி ஊருக்கு போய் பார்த்துறேன் சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டு இந்த டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டுறோன்னே அங்கே அகதியாக சுற்றிட்டு ஏதாவது வேலை கீழே செஞ்சு பொழைச்சி அந்த காசை வச்சு ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி ஊருக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிப்போம். அந்த சீன் நடக்கும். அந்த சீன் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா நான் வந்து மண்ணெலாம் எடுத்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ப்பேன். அப்போ மண் எடுத்துகிட்டு போகும்போது நான் என்ன பண்ணோம் முடியாமல் டயர்டில் வலிக்கு ஒரு பள்ளத்தில் விழுணும். அங்கெல்லாம் களி மண்ணாக இருக்கும். ஒரு ஹைட்டு பள்ளத்துலேருந்து விழுணும். கீழே தண்ணி இருக்கும். நார்மல் தண்ணி தான் இருக்கும். ஹைட் இருக்கும். ஆனால் ஹைட்டு இருந்தால் ஒரு 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 10 அடி இருக்கும். வலிக்கு விழணும். விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எடுக்கிறாரு. இதை லைட்டு வந்து லைட்டாக விடிஞ்ச உடனே எடுக்கிறாரு. சொல்ல டேய் இங்கே பாரு நேராக இங்கே வரணும். இங்கே வந்த உடனே கரெக்டாக அந்த இடம் தள்ளி விடுவான். நீ ஏன் விழணும் புரிதா? சரி சார் நான் யோசித்தேன். சரியா விழலைன்னா நம்மள விடணும். ஒரு தடவை ஓடினா கூட 3ஆவது தடவை ஓடிச்ச காலு. அதனால ஃபஸ்ட்டு டேக்கே பக்காவாக பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து வந்துட்டு ரியலாக இது பண்ணேன். ஃபஸ்ட்டு டேக்கே நான் பண்ணிட்டேன். வந்தோடனே வந்து கரெக்டாக வழுக்கி வந்த மாதிரி ரியலாக வந்து டம்முன்னு வந்து அந்த மூட்டையோட வந்தேன். மூட்டைலாம் சும்மா இந்த தவிடுலாம் வச்சுலாம் கிடையாது. ஒரிஜினலாக மூட்டை ஏன்னா அந்த ஃபீல் வரணும்னு. பரதேசிலாம் பார்த்தா சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விடுவாங்க. ஆனால் அது நல்லதுதான். நீங்கள் டைரக்ட் பண்ணாலே உங்களுக்கு அது தோணும். ஏன்னா வந்துட்டு அந்த நேச்சுரலாக கிடைக்கும்ல. ஒருத்தன் சாப்பிட்டு நடித்து பேசுறதுக்கும் டயர்டாக இருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ விழுந்தோடனே பார்த்தார் பாலத்தை சிரிச்சுட்டு ஓகேடான்னாரு. அதேமாதிரி நாங்கள் ஆடின பாட்டுக்குமே வந்துட்டு 7 நாள் பிளான் பண்ணாங்க. 3 நாள் முடித்தோம். அப்போ பாலா சார் என்ன பண்ணார் நான் ஒரு ஊருக்கு போகும்போது பாலா சார்கிட்ட ரோட்டில் கார் எடுக்க அப்போ போய் கேட்குறேன் சார் நான் போய் தான் சார் ஆகணும் அப்படின்றேன். டேய் என்னடா சார் இல்லை சார் நான் கனடா ஷோ போய் தான் சார் ஆகணும். டிக்கெட்லாம் என்ன வச்சு இது பண்ணிட்டாங்க சார் ப்ளீஸ் சார் நான் போகணும். அதெல்லாம் விட முடியாதுடா சார் நான் போய் தான் சார் ஆகணும். பார்த்தார் எனக்கா வேறு வழி இல்லை நாங்கள் ஃப்ரெஷர் கொடுக்குறாங்க நான் போய் தான் ஆகணும். டிக்கெட்லாம் போட்டு போய் ஆகணும். அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியே பாலா சார் பார்த்தார். அப்படியே எல்லோரும் பார்த்தார். அந்த படத்தில் நான் ஒரு வண்டி வச்சுருப்பேன். அந்த வண்டி எடுத்து வாங்கினார். வண்டி ஓட்டுவலன்னார். சார் சசி அண்ணன் வச்சுன்னு படம் ஃபுல்லாக வண்டி சார் ஓட்டுனுக்கிறேன். நான் உட்காருங்க சார். தள்ளி விட மாட்டேறியே அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். நான் கோவத்தில் தான் இருக்கிறேன். தள்ளி விட மாட்டேன்றாரு. அதெல்லாம் விட மாட்டேன் சார். சரின்னா அங்கேருந்து கார்லாம் பாலா சாருக்கு வந்து கார்லாம் BMW அங்கேருந்து வருது எல்லாம் இருக்குன்ட்டு ஒரு ஒத்தடி பாதையில் ஒரு வண்டி போவோம் வச்சு டிராக்டர் போவோம். இந்த வண்டி ஒரு 5 கிலோமீட்ரு பாலா சார் பின்னாடி உட்காந்துருக்காரு. நம்மளாம் ஓட்டுன்னு போகிறேன். அப்படியே போகிறேன். ஒரு ஒரு 200-300 மீட்ரு அப்படியே கம்முன்னு போகிறேன். என்னடா அமைதியாக வர என்ன? இல்லை சார் கனடா ஷோ நல்ல பேமெண்ட்டா சார்? இல்லை சார் ஆனால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டோம் சார். நான் வராமல் இப்போ நாளைக்கு போகணும். நான் இல்லைனா வேறு யாரும் ஆல்டர்னேட் பண்ண முடியாது சார். சரிடா அதுக்கு என்ன நஷ்டம் நான் கொடுத்துட்றேன். 5 லட்சம் நான் கொடுத்துறேன். இப்போ ஓகே அவனுக்கு? இல்லை சார். சரி உங்கள் சேனல் யார் மெயினாக இருக்கா அவங்ககிட்ட நான் பேசிடுறேன். ஏன்னா சேனலோட ஈவெண்ட் அது. அவங்ககிட்ட நான் பேசிடுறேன். ரைட்டாக அப்போ தான் கொஞ்சம் இதாச்சு. சரி சார் இங்கே பார் நான் எல்லார்கிட்டையும் இப்படி பேச மாட்டேன்.
ஃபஸ்ட்டுமே வண்டியெலாம் வரமாட்டேன். நீ திறமைசாலி, ஓகேவா? அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ பேசிட்டுருக்கேன். நான் அப்படி தான் கற்றுவேன், ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கற்றுவேன். எல்லா நேரத்தையும் ஒன்று தான் கற்றுறேன்னு நினச்சிக்காத. எவன்கிட்ட வேலை வாங்க முடியுமோ அவங்ககிட்ட நான் வாங்குவேன். இல்லைனா ஃபஸ்ட் நாளே தூக்குவேன், அவனை அனுப்பி விட்ருவேன். அது சொன்ன வார்த்தை அவர் கோபமாக சொன்னால் கூட அது உரிமையாக இருந்து, அது பயங்கரமாக இருந்து. அன்னிலேருந்து எனக்கு பாலா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் உலகத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் ஜோடியில் வின் பண்ண உடனே அவன் நோட்டீஸ் பண்ணி அந்த பையன் வேணும், இந்த பையனை வேணும், இந்த கேரக்டர் பெரிய கேரக்டர் இருந்து இல்லை அவன் வேணும்னு ஒரு பாட்டுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பாட்டு சாங் பாலா சார் படத்தில் ஒரு நல்ல ஒரு சாங் கொடுத்துருக்காரு. மெயினாக கொடுத்துருக்காரு, குரூப்பில் கூட கிடையாது, மெயினாக கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் நம்ம நிறைய பேர் சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து இவங்க சூப்பராக அவங்க சூப்பர்ன்றாங்களே, அதை தாண்டி நிறைய பேர்லாம் சூப்பராக. சசிகுமார் சார்லாம் அவ்வளோ நல்ல மனுஷன். சசிகுமார்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாய்ப்பும் கேட்டால் அவனை பெரியாளை கூட்டுருவார். தங்கமான மனுஷங்க அவர்லாம். சசிகுமார் சார், அதுவும் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார்லாம் ஒரு சாங் கூப்பிட்டு பண்ணியிருப்பேன், ஒரு சாங்கு மாஸ்க் படத்தில். அது அப்போ வந்து ஒரே பாட்டு என்னமோ நான் போகிறேன். போன உடனே நம்ம அவர் வேற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு 8 வருஷம் முன்னாடி விஜய் டிவியில் வந்து டெலி அவார்டு நான் வாங்கினேன். விஜய் பெஸ்ட்டு காமெடி அவார்டு வாங்கும்போது அப்போ வந்து இங்கே எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு என் பேர் மென்ஷன் பண்ணார். அப்போ வந்து எனக்கு டீம் நம்ம ஆளுங்களை பார்க்க சொன்னாங்க, ஐயோ அது இதில் யார் பிடிக்குன்னா உன் பேர் மெயினாக சொன்னார். அதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னு நினச்சி சரி அவங்க என்ன நினச்சிப்பாங்க, கூச்சப்படுவேன் என்ன நினச்சிப்பாங்க, பார்க்காம விட்டேன். ஆனால் ஒருத்தர் நம்ம மைண்டில் இருக்கோம்ல. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் கூப்பிட்டோடனே எனக்கு ஒரு ஷாக்கு. சரி என்ன சாங் இதெல்லாம் தெரியாது, அவர் கூப்பிட்டாரா போய் பார்க்கணும், அவரே கூப்பிட்றாரு. ஆமாம்மா. அப்போ போய் பார்க்குறேன். போனோடனே வந்துன்னு வா அமுதன் சூப்பர் சார் ஆண்ட்ரியா கிட்ட வந்து என்டர் பண்ணார். அமுதவனன் செம்ம டேலண்ட், ஐயோ சூப்பராக ஆடுவான். அதுன்ட்டு இது நார்மலாக ஆடியன்ஸ் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி செம்மையாக பண்ணுவான்ட்டு. அப்புறம் இவர் இருப்பார்ல, அவுட் இருப்பார்ல, பொல்லாதவன் அவுட்டில், ஐயோ பிரதர் நீங்கள் அந்த அர்ஜுன் பண்ணுவீங்களே அது இவர் அர்ஜுனா இப்போ அந்த லெஜெண்டு பண்ணா போல, ஐயோ செம்மையாக பிரிச்சு செம்ம டேலண்ட்டுங்கன்னு அப்படியே ஆண்ட்ரியா பார்க்குறாங்க. ஆண்ட்ரியாட்ட அவ்வளோ பேர் டேரக்டரு நம்மளை ப்ரொமோட் பண்ண அவசியமே கிடையாது. பார்த்தேன் என்னடா இவ்வளோ பெரிய ஆளு, நம்ம தான் இவங்களை மூவ் பண்ணாமல் இருக்கணும். உட்கார உட்கார மானிட்டர் இருந்து பக்கம் வச்சுட்டு என்ன சாப்பிட்டீங்க, அம்மா என்ன கொடுங்க அப்படியே பார்த்தாரு. நான் எப்பவுமே உங்கள் ஷோ தான் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும், சூப்பர் சாம்பியன் இதாச்சுல, சாம்பியனில் வின் பண்ணலை அப்படின்ட்டு என்னடா அது. அப்புறம் அது இதில் அந்த இது பண்ணியிருந்தே தங்கலால் அது இதுன்னு ஷாக் ஆகிட்டேன். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்கிறேன், நோட் பண்ணுவேன். எனக்கு நான் உண்மையாகவே எக்ஸ் ஆகிட்டேன். அப்படியே எப்பா என்னடா இவ்வளோ பெரிய டைரக்டரு அது பேசுகிறாருமே, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் சேதுபதி வந்து தர்மதுரையில் நான் பண்ண வேண்டியது. அப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எனக்கு தான் கொடுத்தாங்க தர்மதுரையில். என்ன ரோல் அதில்? கெஞ்சகருப்பு கேரக்டர். தர்மதுரையா? சூப்பர் மாட்டேன். அப்போது விஜய் சேதுபதி அண்ணன் வந்து அவரு வந்து அவர் மாதிரி பண்ணி காமிச்சேன். அப்போது வந்து அவர் பர்த்டே அன்றைக்கி அவருக்கு. அப்போது ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. அப்போது அமுதா அப்படிலாம் கிடையாதுடா, நான் இப்படி பண்ணுறேன் பாரு, என் மாடலஸ் இப்படி கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணி கட்டுறாரு. நிறைய பேர் சிம்பிளாக பார்த்தேன். அதில் வந்து சசி அண்ணன் வந்துட்டு என்னோட வீடியோலாம் பார்த்து ஃபுல்லாக பாலா சார்கிட்ட அவர் தான் காமிச்சிருக்காரு, இந்த கேரக்டர் இவன் கரெக்டாக இருப்பான், ஆமாம் சென்டிமெண்ட் இருக்கணும், அவன் டான்ஸராக இருக்கணும், அதே நேரத்தில் காமெடியனாக இருக்கணும், இவன் தான் காமெடியாக இருந்து இவன் தான் மாறுவான்றது காமிச்சிருப்பார். அப்போ இது யாரும் போது அண்ணே இவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. அப்போது அவர் தான் காமிச்சிக்க கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு வர வரைக்கும் டேப்பில் காமிச்சிக்க எல்லா வீடியோவும். யாரோ ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஹீரோ நம்ம ஒரு டிவியில் பண்ணிட்டுருக்கோம், சாதாரண ஆர்டிஸ்ட்டு என் வீடியோவை எடுத்து கொடைக்கானல்லேருந்து சென்னை வரைக்கும் காமிச்சு அப்போ அவர் மைண்ட் என்ன இருக்குது, இவனை பண்ண வச்சிருந்தோம், நல்ல தோணுதுல டேலண்ட் எல்லாம் இப்பயும் சினிமாவில் வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்கன்றது இது பார்த்து அதெல்லாம் 100% எவ்வளோ பேர் வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல். அப்போ உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் கிடைக்கும். கண்டிப்பாப்பா. சூப்பர்ண்ணே. லொலுசுபா பழனியப்பா இருக்காரு, இப்போ விஜய் டிவியில் நிறைய சீரியல்லாம் பண்ணிருக்காரு. இப்போ சிறகடிக்க ஆசையில் அவரை சிறகடிச்சு பறந்துட்டு இருக்காரு. அவர்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்டிஸ்ட் தான். ஆனால் எங்கே பார்த்தாலுமே எந்த சின்ன படம் எங்கே பார்த்தாலுமே அவளை பண்ணிட்டு இருப்பாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். நான் யோசிப்பேன், ஐயோ என்னடா இது. நான் அந்த இவரெலாம் இன்னொருத்தர் இருப்பார் அவங்க கூட, அந்த நம்ம உதயா அண்ணன், அப்புறம் சேசன் எனக்கு நல்ல க்ளோஸு. இப்போது மனோகர் அண்ணன் இல்லை இன்னொருத்தருப்பா செத்துட்டாரு, வெங்கடண்ணன் என்ன பண்ணுவோம் எப்பயும் இவங்களாம் பார்ப்பேன் நான். அப்போ வெங்கடண்ணன் வந்து கலக்க போகுது யாரில் சாம்பியனில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அவர் செம்ம ரீச் அதில். அவர் வந்து பகத் பாஷியில் அந்த கெட்டப் கொடுத்து நான் எப்படிப்பா இதெல்லாம் ஒரே டேக்கில் தான் போக தெரியாது பண்ண சார். பகத் பாஷியில் பண்ணி அது செம்ம ரீச். தொடர்ந்து 2 எபிசோட் பண்ணாங்க, அதை வச்சு அது செம்ம ரீச் ஆச்சு. நீங்கள் புஷ்பா அப்புறம் அந்த கேஜிஎஃப் பண்ணியிருந்தோம், அது 2 அவன் வந்துட்டான் நம்ம எல்லாரும் அழிக்க வந்துட்டான். டே நீ இன்னுமாட உயிரோட இருக்க. நான் கேட்பேன், நீ இன்னுமா உயிராக இருக்க
அதெல்லாம் சமரிச்சாச்சு. அப்போ ஒரு பழனி பண்ணலாம் வந்து ஃபஸ்ட்டு தான் பார்த்துருக்கேன் என்னென்னு. ஆனால் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு அவர் இன்னமும் கரெக்டாக இருந்தால் தான் அவருக்கு இங்கே அடிக்கணும்னு பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். மொட்டராஜ் தானே அவர் பார்த்தீங்கன்னா பேக் பெல்ட் அடி சுற்றி வந்து அப்படி நிற்பாரான். ஹைதராபாத்தில் ஒரு இது அப்போ நான் மீட் பண்ண அப்போ சொன்னார், இல்லாமதா நான் அப்படிலாம் பண்ணுவேன், அப்போல்லாம் எனக்கு சரியான ஒரு இது கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சின்ன சின்ன இதுக்கு பண்ணிட்டுருந்தார். ஆனால் அவர் ஏஜ் ஆகும்போது தான் அவருக்கு வாய்ப்பே வருது. அவருக்கு வந்து கடவுள் எங்கே வச்சுக்கானா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு வந்து 60 வயசுக்குள்ள ரிட்டைர்மெண்ட் வயசு இருக்குல்ல. ரிட்டைர்மெண்ட் வந்து உட்காருவாங்கல்ல, உட்கார்ற வயசுல அவருக்கு ஆரம்பமே எப்படி பாருங்க. இங்கே இதெல்லாம் கிடையாது, ஆமாம். இந்த இடத்துல இருந்து உனக்கு பீக்குடா என்ன, இந்த கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுருப்ப, எப்படி இருந்தாலும் உங்கள் பசங்களை ஒன்று பண்ண நினைப்ப, அதெல்லாம் பொறுத்து இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் பேர பசங்களை பசங்க எல்லாம் சேர்த்து பண்ணுற, அவன் பண்ணிகிட்டே இருந்தால் கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ண விட்ருவான். ஆனால் நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற, இன்னும் மாசாக இருக்கும் அதெல்லாம். நம்ம இப்போ விட நம்ம இப்போ கஷ்டமாக இருந்தால் கூட வயசு பையனாகிறன்றதால நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஆனால் வயசான காலத்தில் நம்ம காசு தேவைப்படும், நம்ம சுற்றி நிறைய சப்போர்ட் தேவைப்படும். அப்பவும் கையில் நிறைய காசு இருந்து செம்மையாக இருக்கும், மாசாக இருந்து பேரும் போகலாம் தான் எவ்வளோ மாசம் இருக்கும். ஏஜ் வரும்போது தெரியும் அது அவங்க அனுப்பி. அப்போ என்ன இவங்கெல்லாம் இந்த ஏஜ் தான் அடிக்கிறாங்கன்னும் போது அதெல்லாம் நிறைய ஒரு சொல்கிறேன் யாராக எங்கெங்க அடிக்கும்லாம் தெரியாது. அவ்வளோதான் சினிமா பொறுத்த வரைக்கும் கடைசி மூச்சு நம்ம டிசைட் பண்ணுற வரைக்கும் நம்ம நடிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ரிட்டைர்மெண்ட்டே இல்லை. கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டீங்கண்ணே. ஓகே, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த ஒரு ஆசை இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் பண்ணால் உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரீம் என்ன சொல்வீங்க? ஆக்டராவா இல்லை டேரக்டராக இருக்கணுமா? சினிமாவில் நீங்கள் என்ன ஒர்க்னா ஆசைப்படுறீங்க? சினிமாவில் ஒரு ஆக்டர் தான், நல்ல ஒரு காமெடியனாக இருக்கணும் ஃபியூச்சரில். ஆமாம், நல்ல ஒரு காமெடியன், ஒரு விவேக் சார் மாதிரி, ஒரு விவேக் சார் மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சூரியன், விவேக் சார், அது மாதிரி அவங்கள மாதிரி ஒரு காமெடி அது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் படம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு என்னோட ட்ரீம் என்னன்னா ஒரு முதிர் இல்லம் வைக்கணும். அதான் கேட்டேன். ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்து அதான் ஆசை. எனக்கு சின்ன வயசில் ஒரு 23 வயசுலேருந்து எனக்கு அந்த ஆசை. அதுலேருந்து இன்னைக்கு தான் அதை நான் பண்ணுறோம். நான் சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருந்தால் பாலா கிட்ட பேருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக என்ன வைப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சூப்பர். இப்போ ஒரு சூப்பரான மேட்ரு. தேங்க்யூ ஸோ மச். அண்டு கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. ஸோ அதுக்கு சினி உலகம் டீம் சார்பாகவும் பெரிய இடம்லாம் கிடையாதுப்பா, பெரிய இடமோ சின்ன இடமோ அந்த இடத்துல நான் நல்லா கண்டிப்பாக திருப்தியாக ஒன்று பண்ணுவேன். அந்த சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுத்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ண போகிறீங்க. ஸோ அது எங்களோட சினி உலகம் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சினி உலகம் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஒரு நேரம் நிறைய விஷயங்கள் நான் ஏதாச்சும் வந்து எனக்கு தெரியாமல் ஏதாவது தப்பாக பேசிக்கலாம், தப்பாக பேசிக்க மாட்டேன், இருக்கு தான் பேசியிருப்பேன். மற்றவங்களை ஹேட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லணும் இருக்குதை நான் சொன்னேன். உடனே வந்து இவருக்கு என்ன அவருக்கு அப்படி கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதுமாரி நீங்களும் வந்து கேள்விப்படுறதை வச்சு மட்டுமே சொல்லாமல் அந்த விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டுமே அதை பற்றி பேசுங்க. இதெல்லாம் அந்தந்த சேனலில் சும்மா அப்படி நடக்கிற விஷயந்தான். இதை அப்படியே இதை பார்த்து விட்டுன்னு தவிர இதை பெருசாக போட்டு நாட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான், சாப்பாடு வழி இல்லாமல் கஷ்டப்படுறான், வீடு இல்லை, அங்கங்கே வீடுங்களை தூக்குறானுங்க, குழந்தை குட்டியோட வீடை மாற்றிட்டு போகிறாங்க, அப்பா அம்மா இழந்துட்டு இருக்கிறாங்க, அம்மாவை வந்து பெற்ற அப்பா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட விஷயம் எவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணாமல் பக்கத்தில் ஒருத்தர் நம்மளே உதவி பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுலாம் வந்து அது ஒரு மேட்டராக பேசாதீங்க. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு அடுத்த வேலையை நோக்கி அன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் வந்துச்சாதான் தேடி போய் டேய் என்னடா இன்னைக்கு திவாகருக்கோ கூத்துக்க மாதிரி சண்டையாமாடா, அப்படியே எனக்கு கொஞ்சம் லிங்க் அனுப்பு, என்னடா சொல்கிற, ஐயோ செம்மையாகுதுடா, டே அவன் பண்ணு தப்புடா அப்படி சொல்லிட்டு அதை பார்ப்பானு ஜாலியா. அதில் ஒரு எஜஸ் சொல்ல அது ஒரு சுகம் இருக்கு சொல்லுவார்ல, எஜஸ் சொல்லுவார் ஒரு படத்தில் ஸ்பைடர் படத்தில் அடையே இது பண்ணுவார். எங்கேயாச்சும் போகும்போது அங்கே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, அப்போ அந்த இடத்துல அவன் செத்துட்டானா எல்லாம் பார்ப்பீங்க, அவன் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்க, உடனே என்ன பண்ணுவீங்க, அவன் தப்பிச்சிட்டான் சொல்லிட்டு போயினே இருப்பீங்க. ஆனால் செத்துட்டானா போயிட்டானா சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பீங்க. ஏன் அவன் மேலே பாசமா கிடையாது, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். அந்த மாதிரி தான் உனக்கு இப்போ. எனக்கு இல்லை, பார்க்குறவங்க இல்லைடா, என்னடா அவங்கள மாற்றி விட்ற, அவ்வளோதான் சொல்லு. உனக்கு நான் உடனே தப்பிச்சுடுவா, பார்க்குறோன்னா அத்தனை பேர் பாய்வாங்க. ஓகே ஓகே, இல்லை மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்கணும்னால தான். மக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ இருக்குப்பா, நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிச்சா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் மெமிக்லாம் சூப்பராக பண்ணுவீங்கண்ணே. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷோட ஜட்ஜாக இருக்கும் போது எந்த கெஸ்ட்லாம் வராங்களோ அந்த கெஸ்ட் மாதிரியே மெமிக்ரி பண்ணுவீங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அட்டக தினேஷன் வந்திருந்தார், அவர் வாய்ஸ் சூப்பராக பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அவர் ஸ்டைல்லே வந்து நீங்கள் வந்து மெமிக்ரி பண்ணி இப்போ வந்து ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் வருது, எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறீங்க.
அவர் வாய்ஸ் ரொம்ப கஷ்டம். அது நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். எல்லாருமே கேட்டாங்க அது எப்படி அப்படின்னு, சூப்பராக இருந்தாங்க. அவருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணார். நான் பேசுகிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினி உலகத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ. நான் வந்து நம்ம கோதன் இருக்கார்ல, அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். சரி அப்படியே அவருக்கு வந்து பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிஃப்ட் கொடுக்கலாம் வந்தேன். திடீர்னு என்னை வழி மடக்கி அப்படியே ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொன்னாங்க. அப்படியே கொடுத்தேன். ஜாலியாக இருக்குது. எனக்கு வந்து 23 வந்து எலெக்ஷன் வருது. எல்லாம் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச யாராக இருந்தாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தரோட உரிமை அது. அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரோ அவங்களுக்கு போடுங்க. யார் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு போடுங்க. யாரை பற்றி யோசிக்காது. உங்கள் மனசில் என்ன படுதோ, ஒரு நல்ல அரசியல் எது நல்லது நினைக்கிறீங்களோ அவங்களும் போடுங்க. தேங்க்யூ. நன்றி சூப்பராக பண்ணீங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா. பேசுறது மட்டும் கிடையாது, பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி அது அப்படி வந்தால் தான் வரும். அப்படியா? சூப்பர். இன்னும் அந்த காஸ்டியூம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் போக முடியும். சட்டெல்லாம் இருக்குல்ல, அது மைண்டில் ஃபார்முலா மைண்ட்லேயே இருக்குது. அவருன்னா அவர் அப்படி போனோம். சூப்பர்ண்ணா, சூப்பராக பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபியூச்சருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூப்பா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம், பாய். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு